உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, எப்படியாவது இந்த 2வது கால பூஜை நல்லபடியா நடக்கணும். அதன் மூலமா எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கணும். அதே சமயம் பொம்மி அக்காவுக்கு எல்லா சக்திகளும் திரும்ப கிடைச்சு நல்லபடியா வெளியே வரணும். அம்மா ராணி, பயப்படாதம்மா, நான் தான் மரம் பேசுறேன். பயப்படாதம்மா, மரமா இருந்த என்ன கடவுளா நினைச்சு வழிபட்ட உனக்கு நான் உதவி செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லுமா? ஐயா, கருட மலைக்கு போறதுக்கான வழிய எனக்கு காமிச்சு கொடுத்தா போதும். வேற எந்த உதவியும் வேணாம். மாயைகள் நிறைஞ்ச கருடமலைக்குள்ள இதுவரைக்கும் யாரும் நுழைஞ்சதில்ல. அப்படி இருக்க நீ ஏமா அந்த இடத்துக்கு போகணும்? நான் ஒரு பரிகாரத்தை நிறைவேற்றியே ஆகணுங்க ஐயா. கருட மலைக்கு போய் தீபத்தை ஏத்துனாதான் அந்த பரிகாரம் முழுமை அடையும். அதுக்கோசரம் தான் நான் அங்க போகணும்னு கேக்குறேன். தயவு செஞ்சு எந்த தங்கு தடையும் இல்லாம அங்க போறதுக்கான வழிய காமிச்சு கொடுங்களேன். ஐயோ சாமி, என்னது இது? பயப்படாதம்மா, இது ரத்தம் இல்ல, குங்குமம் தான். என் மேல வழியக்கூடிய குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில திலகமா இட்டுக்கோ. பிறகு வலது பக்கம் திரும்பி பாருமா. வா, வந்து குங்குமத்தை எடுத்துக்கமா. உன் வலது பக்கம் ஒரு பாதை தெரியும். அந்த பாதை உன்னோட கண்ணுக்கும் என்னோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாரோட கண்ணுக்கும் தெரியாது. இதுதான் நீ கேட்ட அந்த கருடமலைக்கு போறதுக்கான வழி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீ அந்த பாதையில இருந்து 100 அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வலது பக்கம் திரும்பு. அந்த மரத்துக்கு அடியில ஒரு காட்டம்மனோட விக்கிரகம் இருக்கும். வனாந்தரத்துல இருக்கிற அந்த அம்மனுக்கு மனசு குளிரும்படி நீ பூஜை பண்ணணும். தண்ணியே இல்லாத அத்வான காடா இருக்கே, இதுல எப்படி நான் ஆத்தாவுக்கு அபிஷேகம் பண்ண முடியும்? கருடமலைக்கு போகக்கூடிய வழியை மட்டும்தான் என்னால சொல்ல முடியுமா. பரிகாரத்தை எப்படி நிறைவேற்றுங்கிறது இனி உன் கையில தான் இருக்கு. உங்களை நம்பி இந்த பாதையில போற நீங்க தான் துணையா இருக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.